ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு ஊர்ல ஒரு முனிவர் இருந்தார். அவர் பல வித்தைகளை கற்று எல்லாவற்றிலும் வல்லமை பெற்றவராய் இருந்தார். முனிவர் கிட்ட பல சீடர்கள் இருந்தாங்க. அதுல 2 சீடர்கள் போலு மற்றும் டோலு. அவங்க 2 பேருமே திறமசாலியாவும் ரொம்ப பலசாலியாவும் பல விஷயங்கள்ல வல்லமை பெற்றவங்களாவும் இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு நாள் சண்டை வந்துச்சு, யாரு புத்திசாலின்னு. அந்த விஷயம் நம்ம முனிவர் காதுக்கு போச்சு. அவர் 2 பேரையும் கூப்பிட்டு, எனக்கு இன்னைக்கு ரொம்பவும் பசிக்குது, அங்க இருக்கிற மரத்துல இருந்து பழத்தை பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. இவங்க 2 பேரும் முனிவர் சொன்ன உடனே அந்த பழ மரத்தை நோக்கி ஓடினாங்க. அந்த பழத்தை பார்த்து சடனா நின்னுட்டாங்க. என்னவா இருக்கும்? அந்த பழ மரத்தை சுத்தி நிறைய முள் செடிகள் இருந்துச்சு. எப்படி அதை பறிப்பது அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. முதல்ல டோலு வேகமா ஓடி போய் ஒரு தாவல அந்த பழமரத்தை புடிச்சிட்டான். அங்க இருக்கிற பழத்தை பறிச்சுக்கிட்டே அவனுக்குள்ளே அசிரிச்சுக்கிட்டான். நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். போலு அங்கவே நின்னுட்டு யோசிச்சுட்டு இருந்தான். போலுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. வேகமா போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்தான். அந்த மரத்தை சுத்தி இருக்கிற முள் செடியையும் அந்த மரத்துக்கு போற வழியில இருக்கிற எல்லா முள் செடியும் வெட்டினான். வெட்டின பிறகு ஒரு பாதையும் அமைச்சான். அவன் இப்போ அங்க மரத்துல இருக்கிற பழத்தையும் பறிச்சுட்டு போயிட்டான். அவன் அமைச்ச பாதையில நிறைய வழிபோக்கர்கள் உபயோகப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க பசி போக்குறதுக்கு அந்த மரத்துல இருக்கிற பழத்தையும் பறிச்சு சாப்பிட்டாங்க. அங்க அவங்க ரெஸ்ட் எடுக்கவும் அந்த மரம் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. முனிவர் கிட்ட அந்த பழம் பறிச்சுட்டு வந்து டோலு முதலாவதாகவும் போலு 2வதாகவும் கொடுத்தாங்க. 2வது வந்த போலுவை தான் புத்திசாலி சொன்னார் முனிவர். அதை கேட்ட டோலுக்கு ரொம்பவே கோபம் பட்டா, குழப்பமும் அடைஞ்சான். முனிவர் கிட்ட கேட்டான், சுவாமி, நான் தானே முதல்ல வந்தேன், என்னதான் நீங்க ரொம்ப புத்திசாலின்னு சொல்லணும், ஏன் நீங்க அவனை சொல்றீங்க அப்படின்னு கேட்டான். முனிவர் டோலு கிட்ட சொன்னாரு, நீ மரத்தை தாவி குதிச்சு பழத்தை பறிச்சு கொண்டு வந்து எனக்கு மட்டும்தான் கொடுத்த, அது பலன் அடைஞ்சது நான் மட்டுமே, அதுல உன் சுயநலத்தை காட்டுது. ஆனால் போலுவோ அந்த முள் செடியும் வெட்டி ஒரு பாதையும் சீரமைச்சு எனக்கு கொடுத்தது இல்லாம அங்க வரப்போற வழிபோக்கர்களுக்கும் பல நாள் பழம் கிடைக்கும்படி செய்தான். அவன் அங்க இருக்கிறவங்களுக்கு இலைப்பாறவும் வழி அமைச்சான். எல்லாருக்கும் இலவும் கிடைக்க செஞ்சான். போலுதான் புத்திசாலி என்றார் முனிவர். இப்போது டோலுக்கு நல்லாவே புரிஞ்சது. புத்திசாலி என்பவன் தனக்காக மட்டும் சம்பாதித்து தான் மட்டுமே முன்னேறுபவன் அல்ல, அவன் பெயர் சுயநலவாதி. பிறருக்காகவும் அனைத்தையும் செய்து தான் மட்டும் அல்லாமல் தன்னை சார்ந்த அனைவருமே முன்னேற வழி செய்பவனே உண்மையான புத்திசாலி என்றார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பாய் பாய்.